வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு செய்திகளோடு இணைந்திருக்கின்ற நான் அபு ஹனீஃபா முஹம்மது ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்ப்புகள் வந்தாலும் போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி மீண்டும் உறுதி. தேசிய அரசாங்கத்தை உருவாக்கி அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பிரேரணை மீதான விவாதம் நாளை சபையில். எதிர்க்கட்சிகள் கண்டனம். மாக்காந்துரை மதுஷுடன் ராஜதந்திர கடவுச்சீட்டு வைத்திருந்த ஒருவரும் கைது. துபாய் பத்திரிகையில் செய்தி. அவை தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மீண்டும் இன்று வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று மாலை உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். මේ නීති විරෝධී මත්ද්‍රව්‍ය මර්ජුවානා කොකේන් හසීස් ඒ වගේම අයිස් කියන එක இந்த சட்டவிரோத போதைப் பொருட்களை பற்றி கூறும் பொழுது மதுருவானா, கொகைன், ஹசீஸ் மற்றும் ஐஸ் என்பன மிகவும் பாரதூரமானவை. இவை இன்று அதிக அளவில் நாட்டில் பரவியுள்ளன. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை நான் கடந்த 1.5 வருடங்களாக குறித்த நிறுவனங்களிடம் கோரியிருந்தேன். அந்த பட்டியலை அனுப்பும் விடயம் தொடர்ந்தும் தாமதமானது. தற்போது கிடைத்துள்ள ஆவணங்களை அடிப்படையாக வைத்து பெரும்பாலும் அடுத்த 1 மாதங்களில் எம்மால் மரண தண்டனையை நிறைவேற்ற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதனை உறுதியாக நிறைவேற்றுவதற்கு நான் தீர்மானம் எடுத்துள்ளேன். எந்தளவு எதிர்ப்பு வெளியானாலும் அதனை நிறைவேற்றுவேன். மனித உரிமை அமைப்புகளிடம் நான் இவ்வேளையில் கோரிக்கை விடுக்கின்றேன். பாரிய குற்றச்செயல்களான போதைப் பொருள், பாதாள செயற்பாடுகளை ஒழுக்கும் செயற்பாடுகளின் பொழுது மனித உரிமை அமைப்புகள் அவர்கள் சார்பில் முன்னின்றால் அது மிகவும் தவறானது. பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை வெலிக்கடை சிறையில் இருந்து பூசா சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றதன் பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இலங்கையை பாதுகாக்க வேண்டிய மனித உரிமை ஆணைக்குழு போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தலைமை அதிகாரியிடம் கேள்வி கேட்டனர். STF பாதுகாப்பு வழங்கியமைக்கான காரணம் என்ன? யாருடைய உத்தரவின்படி பூசா சிறைச்சாலைக்கு STF பாதுகாப்பு வழங்கினீர்கள் என்று கேட்டனர். தற்போது 12 நீதிபதிகளின் பெயர்களை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது. நிராகரித்தமைக்கான காரணத்தை எனக்கு அறிவிக்கவும் இல்லை, அந்த நீதிபதிகளுக்கு அறிவிக்கவும் இல்லை. இதன் மூலம் இன்று எமது நீதிமன்ற கட்டமைப்பில் உள்ள நீதிபதிகளின் எதிர்பார்ப்புகள் வீணடிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் எந்தளவு நீதியாக செயற்பட்டாலும் எவ்வித காரணமும் குறிப்பிடாமல் அவர்களின் பதவி உயர்வுகளை நிராகரிக்கின்றமை தொடர்பில் அவர்கள் இன்று அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் நான் கூறிய விடயம் குறித்து கௌரவ சபாநாயகர் எனக்கு 4 பக்கங்களை கொண்ட கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். நீதிபதிகளுக்கு பதவியுயர்வு வழங்கும் பொழுது சிரேஷ்டத்துவம் கவனத்திற்கொள்ளப்படுவதில்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயலுமை மற்றும் திறமையை அடிப்படையாக கொண்டே பதவி உயர்வுகள் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அரசியலமைப்பு பேரவையே அந்த இயலுமை மற்றும் திறமையை தீர்மானிக்கின்றது. எந்த வழிகாட்டலில் அதனை செய்கின்றார்கள்? எனக்கு கிடைத்த தகவல்களின்படி கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வழக்கு தீர்ப்புகளின் அடிப்படையில் இவர்கள் பதவியுயர்வுக்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பதவியுயர்வு வழங்கப்படவில்லை என்றால் இந்த நாட்டின் நீதித்துறை பாரிய பிரச்சனை எதிர்நோக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்னையும் கோட்டாபே ராஜபக்சவையும் கொலை செய்வதற்கான சதி முயற்சி தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மிகவும் சிறப்பாக தற்போது விசாரணைகளை மேற்கொள்கின்றது. நான் போலீஸை பொறுப்பேற்றதன் பின்னர் கடந்த 2 மாதங்களில் அந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. விசாரணைகள் நிறைவடைந்து இறுதியில் எனது வாக்குமூலத்தையே பெற வேண்டியிருந்தது. 4 நாட்களுக்கு முன்னர் குற்ற புலனாய்வு திணைக்களம் எனது வாக்குமூலத்தையும் பெற்றுக்கொண்டது. எனவே அடுத்த 2 வாரங்களில் நாட்டுக்கு அதனை அறிந்து கொள்ள முடியும். குற்ற புலனாய்வு திணைக்களம் அந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு சமர்ப்பிக்கும். அதன் பின்னர் சட்டமா அதிபர் அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். නීතිපතිතුමාට ඉදිරිපත් කරાવી ඉන් පසු නීතිපතිතුමා එතෙන් එහාට කටයුතු කරයි කියලා මම විශ්වාස කරනවා. துபாயில் ஹோட்டலில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கோஷ்டியின் தலைவர்களில் ஒருவருமான மாகந்துரை மதுஷ் உள்ளிட்ட குழுவில் ராஜதந்திர கடவுச்சீட்டுள்ள ஒருவரும் அடங்குவதாக அந்நாட்டின் ஹலீஜ் டைம்ஸ் என்ற பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தமது பொறுப்பில் இருப்பதாக துபாய் போலீசார் உறுதி செய்துள்ளதாகவும் இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கோஷ்டியின் தலைவர்களில் ஒருவரும் என கூறப்படும் மாக்கந்துரை மதுஷ் உள்ளிட்ட 25 பேர் போதைப்பொருளுடன் துபாயில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் நேற்று தெரிவித்தனர். எனினும் 20 சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக துபாயின் கலேஜ் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பை துபாய் போலீசாரும் இலங்கை அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்டதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக 2 நாட்டு அதிகாரிகளும் கலந்துரையாடி வருவதாக கலேஜ்
கலேஜ் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சும் வெளிவிவகார அமைச்சும் இணைந்து மேற்கொள்வதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் 5 இருப்பதுடன் அவர்களில் கஞ்சிப்பான இம்ரான், அங்குட சூட்டி உள்ளிட்ட பிரபல குற்றவாளிகள் பலரும் அடங்குவதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தினர். மாகந்துரே மதுஷின் பிள்ளையொன்றின் பிறந்த தின நிகழ்வில் இவர்கள் 25 பேரும் கலந்து கொண்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். மாகந்துரே மதுஷ் கைது செய்யப்பட்டதை அடுத்து மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க போன்ற சந்தேக நபர்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் கலேஜ் டைம்ஸ் பத்திரிகை இன்று மிக சர்ச்சைக்குரிய செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. மாகந்துரே மதுஷுடன் கைது செய்யப்பட்டவர்களில் இலங்கையின் ராஜதந்திர கடவுச்சீட்டு இருக்கும் ஒருவரும் அடங்குவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கௌரவ சபாநாயகரே, அந்த ராஜதந்திர அதிகாரி யார் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்பு பட்டுள்ள இந்த ராஜதந்திர அதிகாரி யார்? ராஜதாந்திரிක බලපත්‍රයක් දරන පුද්ගලයා කවුද? ඊ අත්තරංගුවට පත් වුණේ. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பத்ம உதயசாந்த இன்று மாலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஒத்திவைப்பு வேளை பிரேரணை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து சொரகம் மினிமரும் திருட்டு, கொலை, அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தல், நிதி தூய்தாக்கல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இலங்கையின் ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள போதிலும் நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாட்டில் உள்ளவர்கள் யார்? அவ்வாறான நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அவை. அவர்களுள் அரசாங்கத்தில் பதவி வகித்தவர்கள் யார்? அவர்களுக்கு நியமனம் வழங்கிய அதிகாரி யார்? அவ்வாறு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடு சென்றுள்ளவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் காணப்படும் 32 மேல் நீதிமன்றங்கள் மற்றும் 49 நீதவான் நீதிமன்றங்களிடமிருந்து தகவல்களை பெற வேண்டியுள்ளதாக சட்டமா அதிபர் எனக்கு அறிவித்துள்ளார். இதற்காக சில காலம் தேவைப்படுவதுடன் தகவல் கிடைத்ததன் பின்னர் இந்த சபையில் முன்வைப்பதற்கு எதிர்பார்க்கிறேன். சர்வதேச போலீசூடாக சிவப்பு அறிவித்தல் விடுத்து அதனூடாக செயற்படுவதே நீதிமன்றத்தை புறக்கணித்தவர்களை அழைத்து வருவதற்கான சாதாரண அங்கீகரிக்கப்பட்ட நடவடிக்கையாகும். நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய அது முன்னெடுக்கப்படும். இலங்கையுடனான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ள நாடொன்றில் சந்தேக நபர் ஒருவர் காணப்பட்டால் அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக வெளிவிவகார அமைச்சூடாக அந்த நாட்டிடம் கோரப்பட்டுள்ளது. විදේශ කටු අමාත්‍යාංශ හරහා අදාළ රාජ්‍ය වෙත ඉල්ලීම් ඉදිරිපත් කර තිබෙනවා. විදේශ කටු අමාත්‍යාංශ හරහා අදාළ රාජ්‍ය වෙත ඉල්ලීම් ඉදිරිපත් කර තිබෙනවා. இது சர்வதேச போலீசின் உத்தியோகபூர்வ இணையதளம். சாதாரண மக்கள் பிரவேசித்து தகவல் அறிந்து கொள்ளும் வரையறையில் ஆராயும் போது அர்ஜுன மகேந்திரன், உதயங்க வீரதுங்க அல்லது மாகந்துரே மதுஷ் ஆகியோருக்கு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்படவில்லை என்பதனை அறிய முடிகின்றது. මාකන්දුරේ මදුෂ් කියන පුද්ගලයා අත්තරංගුවට ගන්නට හැකියාව ලැබිලා තිබෙනවා. மாகந்துரே மதுஷ் என்ற நபரை கைது செய்ய முடிந்துள்ளது. துபாயில் நமது பாதுகாப்பு தரப்பினர் தலையிட்டு இவ்வாறு கைது செய்ய முடியுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் பேசப்படும் உதயங்க வீரதுங்க, அர்ஜுன மகேந்திரன் மற்றும் ஜாலிய விக்ரமசூரிய மூவரையும் கைது செய்வதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. මේ අයත් වෙච්ච ක්‍රියාමාර්ග මොනවද? முழுமையான அறிக்கையை பெற்றுக் கொடுக்கிறேன். கோரிக்கை விடுத்தாலும் அந்த நாடுகளில் நீதிமன்றங்களே இறுதி தீர்மானத்தை எடுக்கும். අගමැතිවරයා සුපුරුදු ලිස්සන ආන්දා න්‍යාය පාවිච්චි. அர்ஜுன மகேந்திரன் தொடர்பிலேனும் பாராளுமன்றத்திற்கு அறிவிப்பதற்கு பிரதமர் நடவடிக்கை எடுக்கவில்லை. ரஷ்யாவின் தூதுவராக செயற்பட்ட உதயங்க வீரதுங்க, ஜாலிய விக்ரமசூரிய போன்ற தமது நண்பர்களை பாதுகாப்பதற்காகவும் மஹிந்த ராஜபக்சவின் உறவினர்களை பாதுகாப்பதற்காகவும் செயற்பட்டுள்ளார். துபாயில் மாகந்துரே மதுஷ் உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டிற்கு அழைத்து வராமல் அந்த நாட்டிலேயே தண்டிக்குமாறு கோருகின்றனர். விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் அந்த நாட்டில் பாதுகாப்பு தரப்பினர் மிகவும் சிரமப்பட்டு அவர்களை நாட்டிற்கு அழைத்து வந்து தண்டிக்கப்பட்டாலும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு எனும் அதிகாரமூடாக விடுவிப்பதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. 2011ஆம் ஆண்டு அக்டோபரில் விசேட அதிரடிப்படையின் குழு ஒன்று நீர்கொழும்பிற்கு சென்று அந்த காலப்பகுதியில் மேல் மாகாண அமைச்சராக இருந்த ஒருவரையும் அவரது உறவினர்களது வீடுகளையும் சுற்றி வளைத்த போது பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்த அப்போதைய ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் சென்று அந்த மாகாண சபை உறுப்பினரை கட்டி அணைத்தார். හෙලිකොප්ටරකින් ගිහිලා බහැලා ඒ අදාළ පළාත් සභා ඇමතිවරයා බදාගත්තා. ප්‍රධාන ප්‍රශ්නය මේ රටේ හොරකම් කර திருட்டில் ஊழலில் ஈடுபட்டு நாட்டு மக்களின் பணத்தை திருடி சில சந்தர்ப்பங்களில் நாட்டில் உள்ள பிரமுகர்களின் அனுமதியுடன் நீதிமன்றங்களில் பிணை பெற்று வெளிநாடுகளுக்கு சென்று வராதவர்கள் தொடர்பில் அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்று மக்கள் கேட்கின்றனர். உங்களிடம் பதில் இல்லை. மகேந்திரனுக்கு என்ன செய்துள்ளீர்கள்? மக்கள் சிங்கப்பூருக்கு சென்றால் இவரை பல்பொருள் அங்காடிகளில் சந்திக்கின்றனர்.
வீதியில் காண்கின்றனர், வங்கியில் காண்கின்றனர். அவர்களை அழைத்து வர 5 வருடங்களில் அரசாங்கம் என்ன செய்துள்ளது? மகேந்திரனை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரிக்காவிட்டால் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியினால் இந்த நாட்டில் வெற்றியீட்ட முடியாது, எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது. மகேந்திரன் தொடர்பில் சர்வதேச போலீசாருக்கு அறிவித்துள்ளீர்களா? அது தொடர்பான அறிக்கையை சபையில் சமர்ப்பித்தீர்களா? பொறுப்பாக இருந்த அமைச்சர்கள் என்ன செய்துள்ளனர்? லத்தீஃபின் பதவிக்கால நிறைவு நாள் வரை ஏன் அவர்களை பிடிக்க முடியாமல் போனது? ලතීෆ්ගේ අන්තිම දවස වෙනකල් අරුන් අල්ලගන්න බැරි වුණේ ඇයි? மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான செயற்பாடுகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா இன்று சபையில் குறிப்பிட்டார். குற்றவாளிகளை ஒப்படைத்தல் தொடர்பில் நாடுகளுக்கிடையில் ஒப்பந்தங்கள் எட்டப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதொரு விடயம். குறிப்பாக சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளுடன் இந்த உடன்பாடுகளை எட்ட முடிந்தால் நல்லது. குறிப்பாக அர்ஜுன் மகேந்திரன் போன்றவர்களால் இந்த நாட்டின் பொருளாதாரமே பாரிய பின்னடைவுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரும் என குறிப்பிடப்படுகின்ற மாகந்துர மகேஷ் உள்ளிட்ட 25 பேர் துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிய வருகின்றது. ராஜதந்திர முன்னெடுப்புகளை மேற்கொண்டு இவர்களை இலங்கைக்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதே போன்று அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பிலும் ஒரு பொறிமுறையினை மேற்கொள்வது தொடர்பிலும் அரசு ஆராய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை நுண்கடன் நிறுவனங்களால் மக்களிடையும் துயரம் தொடர்பிலும் அவர் இங்கு கருத்து தெரிவித்தார். இந்த நாட்டின் கிராம பகுதிகளை அதிகமாக ஆட்டுவித்து வருகின்ற நுண்கடன் நிறுவனங்கள் தொடர்பில் ஒரு பொறிமுறை அவசியமாகின்றது. நிதி அமைச்சு இது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எதனையும் எடுக்கும் என நமது மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. நீதி அமைச்சாவது இந்த விடயத்தில் தலையிட்டு ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை நான் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் முன்வைக்க விரும்புகின்றேன். நிதி அமைச்சர் ஏற்கனவே 1 லட்சம் ரூபாவுக்கு உட்பட்ட கடன் தொகையினை பெற்ற பெண்களுக்கு என ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருந்தும் அந்த திட்டத்தின் நிபந்தனைகள் காரணமாக அத்திட்டம் நுண்கடன் பெற்றிருக்கின்ற நமது குடும்ப தலைமைத்துவ பெண்களுக்கு பயனில்லாமல் போய்விட்டது. தெற்கிலேயே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு போராடுகின்றோம் என கூறி திரிவோர் வடக்கிலே எமது மக்களை பாதுகாப்பதற்கு வக்கற்றவர்களாக இருக்கின்றனர். அரசியல் ஜாப்பு பெற்று பேசி தங்களது கையாளாக தனத்தினை வியாக்கியானப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகத்தை காப்பாற்ற போகின்றவர்களுக்கு இந்த நாட்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோர இன்னும் வக்கில்லாமல் இருக்கின்றது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் AM நசீர் இன்று மாலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஒத்திவைப்பு பிரேரணை தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து சமாதானம் நிலைக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும், மீண்டும் ஒரு பயங்கரவாத நாட்டிலே வந்துவிடக் கூடாது. அது எந்த பேரிலே இருந்தாலும் அது அனுமதிக்க முடியாது. அதே நேரம் சுமத்தப்படுகிற குற்றவாளிகள் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய பெயர் குறித்து விமர்சிக்கப்பட வேண்டும். அப்படி அன்றி அவர் சார்ந்த சமூகம் குறித்து அவரை குற்றவாளியாக சித்தரிப்பது மிக பிழையான அணுகுமுறை. அது இந்த நடைமுறை நாட்டில் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இவ்வாறான பிரேரணைகளை திருத்தி முன்வைப்பதற்கு கௌரவ சபாநாயகர் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதற்கு நிச்சயமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நாட்டினுடைய சமாதானம் அமைதி விஷயத்திலே நாங்கள் எப்போதும் சித்தமாக இருக்கிறோம். பௌத்த மதத்தவர்களோ, இந்து மதத்தவர்களோ, இஸ்லாம் மதத்தவர்களோ அல்லது கத்தோலிக்க மதத்தவர்களோ யாராக இருந்தாலும் நாங்கள் இலங்கையில் பிறந்த ஒரு பிரஜையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். குறிப்பாக குறிப்பிட்ட நபர் இந்த நாட்டிலே இந்த மாவட்ட பிரதேசத்தில் இவ்வாறாக நடந்திருந்தால் அவரை சட்டத்தினூடாக போலீஸ் நிலையத்தில் அவரை விசாரணை செய்து அவர் முன்வைக்கப்பட்ட விசாரணையினூடாக தண்டனை அவருக்கு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக முஸ்லீம்களை பற்றி, முஸ்லீம் சமூகத்தை பற்றி ஒரு பயங்கரவாதமாக இந்த உயர் சபையில் பேசுவது என்று எங்களுக்கு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. அவர் பௌத்த சிலையை உடைத்திருந்தால் அவருக்குரிய தண்டனைகள் வழங்க வேண்டும். அதே போன்றுதான் கடந்த காலங்களில் எங்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட போதும் நாங்கள் பௌத்த ஒரு தீவிரவாதிகள் என்று நாங்கள் சொல்லவில்லை, தனிப்பட்ட அந்தவாதி என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்.
தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கான பேரணி நாளை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் எதிர்ப்பினை பொருட்படுத்தாது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இன்று பிற்பகல் 2:30க்கு கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதன்போது அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஆளுங்கட்சி மாத்திரம் இணக்கப்பாட்டிற்கு வந்து நாளைய தினம் தேசிய அரசாங்கத்திற்கான பிரேரணையை முன்வைக்க உள்ளனர். அமைச்சர்களின் எண்ணிக்கையை 30 41 வரைக்கும், பிரதி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கையை 40 45 அதிகரிப்பதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய அரசாங்கத்துடன் இணையவுள்ள கட்சி எதுவென்று கேட்டால் முஸ்லிம் காங்கிரஸ் என கூறுகின்றனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்கனவே அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றது. அதனால் ரணில் விக்ரமசிங்கே அரசியலமைப்பின் துளைகளை தேடிக்கொண்டு அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்த முயற்சியை நாம் தோற்கடிக்க வேண்டும். நாட்டு மக்களின் சொத்துக்களை அளிக்கும் விதமாகவே அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இவர்கள் முயல்கின்றனர். ஜனாதிபதிக்கும் இது குறித்து பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாக இருந்தால் அது ஜனாதிபதியினாலேயே இடம்பெறும். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே எடுக்கும் இந்த முயற்சிக்கு இடமளிக்க கூடாது என நாம் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவும் இந்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியின் தீர்மானத்திற்கு ஏற்ப நாளைய தினம் இதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்தமை அதிகார துஷ்பிரயோகம் என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படை தொடர்பில் நாம் கேள்வி எழுப்பினோம். காலையில் இந்த பிரேரணை கொண்டு வந்து அன்றைய தினமே நிறைவேற்றுவதற்கு எடுக்கும் முயற்சி தொடர்பில் நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். நாளைய தினம் வேறொரு விடயம் இடம்பெறும் என பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நடவடிக்கையை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்டிக்கின்றோம். இது தவறு என தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சுட்டிக்காட்டியது. அரசாங்கத்துடன் இணைவதற்கு வேறு எந்த கட்சியும் இல்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மாத்திரமே இருக்கின்றது. எனவே இது கேலிக்குரிய விடயம் என நாம் சுட்டிக்காட்டினோம். பாராளுமன்றத்தில் சந்தர்ப்பம் வழங்கி பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளை தற்போது காணப்படும் முறையில் முன்னெடுக்குமாறு சபாநாயகரும் குறிப்பிட்டார். எனினும் அதனையும் பொருட்படுத்தாது நாளை பிரேரணையை முன்வைத்து வாக்கெடுப்பு நடத்தவுள்ளதாக சபை முதல்வர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் நிலையில் கட்டளின்படியே நாம் நடவடிக்கை எடுப்போம். நிலையில் கட்டளைகளை நாம் ரத்து செய்ய மாட்டோம். அவசர தேவைகளின் பொழுது நிலையில் கட்டளைகளை ரத்து செய்வோம். இந்த பிரேரணைக்கு பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். டோரலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட பெயிண்டர் ஞாபகார்த்த பாடசாலையின் புதிய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இன்று நாட்டிலே ஒரு தேசிய அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது பலரால் கதைக்க கொண்டு வரப்பட்டு இப்போ பாராளுமன்றத்திலும் கொண்டு வரப்படுகின்றது. இந்த தேசிய அரசாங்கத்தின் மூலமாக இலங்கை நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கப்பட முடியுமானால் இலங்கையினுடைய ஏனைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல சகுனம் வருமானால் அதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்போம். அப்படி இல்லாவிட்டால் இந்த தேசிய அரசாங்கம் அமைப்பதிலே எமக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் தேசிய அரசாங்கம் அமைப்பதன் மூலமாக இன்று அமைச்சர்களை அதிகமாக உருவாக்குவதன் மூலமாக எனக்கும் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும். ஆனால் என்னுடைய அமைச்சர் பதவியை நான் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதிலே, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காமல் தேசிய அரசாங்கம் உருவாக்குவதிலே என்னுடைய உடன்பாடு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 750 ரூபாய் சம்பளம் தோட்ட தொழிலாளர்களுக்கு போதாது என்பதையும், நியாயமான சம்பளம் அரசாங்கம் வழங்க தவறினால் நாங்கள் அரசாங்கத்திலே இருந்து எங்களுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பணிப்பாளர் நாயகத்தை நீக்கியமையினால் சுங்க திணைக்களத்தில் இடம்பெற்ற தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இன்று ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பணிப்பாளர் நாயகம் PSM சார்ல்ஸும் கலந்து கொண்டிருந்தார். රේගු අධිකාරයේ අධ්‍යක්ෂක ජනරාල්තුමිය මුදල් අමාත්‍යාංශයේ சுங்க பணிப்பாளர் நாயகத்தை நிதியமைச்சின் இறைவரை கண்காணிப்பு சபையின் தலைமை அதிகாரியாக நியமித்தமையை பாரிய அரசியல் சதித்திட்டமாக காண்பிக்க முயற்சிக்கின்றனர். இன்று சுங்கத்தை வியாபார மாஃபியா வழிநடத்துகின்றது. මෙහෙවන්නේ මේ රටේ ඉන්න එක්තරා ව්‍යාපාරික මාෆියාවක්. මේ ව්‍යාපාරික මාෆියාවට අතහිත දෙන යම් යම් නිලධාරීන් ඇතුළේ ඉන්නත් පුළුවන්. මේ ආණ්ඩුවේ සමහර කටි සම්බන්ධ කියලා ඔබතුමාට ඒ සම්බන්ධයෙන් නම් හෙළි කිරීමක් සිදු කරන්න පුළුවන්ද? නම් තියනවා. ඔව්. හැබැයි
අපේ පරීක්ෂණයකින් ඒව සනාත වුණාම 100%ක් අපි අනිවාර්යයෙන් මේවා හෙළිදරව් කරන්න. මම අවුරුදු 1කමාරක් තිස්සේ උත්සාහ කරනවා. නමුත් මෙතුමිය මට දැන් කිව්වා මට මාසයක් හෝ මාස දෙකක් වැඩි කෙටි කාලයක් තුලදී ඒ සම්පූර්ණ වාර්තාව දෙන්නම්. ඉතින් මේක කරන අය මේ ඔබතුමා දන්නවනේ කවුද? දන්නේ නැහැ. හැබැයි යම් ඉංගියක් තියෙනවා. මට මෙතන ඇවිල්ලා කෑ ගහන්න බෑ ඉංගියන් ගැන. හරිය ස්ථීර වශයෙන්ම දන්නකොට තමයි කියන්න පුළුවන්. ඔබතුමාගේ ලේකම්වරයෙක්ට මේ බුද්ධ සමිති වලින් සහ විපක්ෂයෙන් චෝදනා එනවා මේ සම්බන්ධයෙන්. ඔව්. මෙතුමියගෙන් මමත් ඇහුවා මේක වුණාම අපේ ලේකම්තුමා මම ගෙදරට ගෙන්නගෙන 1-to-1 එකක් තියාගෙන ඇහුවා. මෙතුමියගෙන් මේ අපේ ලේකම්තුමාවත් අමාත්‍යාංශයේ කවුරු හරි ඔය කියපු මගේ අතිර මේ සම්බන්ධයේ මගේ පර්සනල් ස්ටාෆ් එකේ ඉන්න කෙනාවත් එහෙම කළා තියනවාද කියලා මෙතුමිය මට දියුරලා කිව්වා. එහෙම කවුරුවත් මෙතුමියට බලපෑම් කළා නැහැ කියලා. මා අඳුරේ මදු ඊ අත්තරංගොඩ ගැනීමත් සමග මාධ්‍යජාල හරහා විශාල ප්‍රකාශයක් කරනවා. ඔබතුමාගේ ලේකම්වරයෙකුත් ඒක අස්සේ ඉන්නවා කියලා. අන්න මගේ මාධ්‍ය ලේකම් අතර ඉන්නවා. තව මාධ්‍ය ලේකම් කෙනෙක් මාධ්‍ය අමාත්‍යාංශයේ ඉන්නවා. මගේ මාධ්‍ය ලේකම් හැටියට මම දැක්ක එක. ඒ පුද්ගලයා ජීවිතේට බඳන්නේ මේ කොහෙවත් මට සම්බන්ධව ඉඳලා නැහැ. நுவரெலியா நானோயா பகுதியில் இன்று மாலை வீசிய பலத்த காற்றினால் 6 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நானோயா கார்லிபேக் தோட்டத்தில் இன்று மாலை வீசிய பலத்த காற்றினால் 6 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 6 குடும்பங்களை சேர்ந்த 36 பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டின் கூரைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் சுவர்களும் உடைந்து விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர். வீசிய கடும் காற்றினால் வாழை மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. அது பெல்லமா வீசி கூரையெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சு. எங்களுக்கு இருக்க கூட இடம் இல்லாமல் நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். தூரம் பார்த்து கொஞ்சம் சீட்டுகள்லாம் அதை போட்டு கொடுத்துட்டு போனால் வீடெல்லாம் தண்ணியாக இருக்குது. பிள்ளைகளை பார்க்குற கூட ஏறாமல் இருக்குது. எல்லாம் தண்ணியெல்லாம் உள்ளுக்கு நாங்கள் பெரிய அவதியில் இருக்கோம். எங்களுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. சாமானம்லாம் எல்லாம் உடஞ்சி போச்சு. நல்லா மேலே தவறமெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு நாங்கள் இருக்க கூட இடம் இல்லாத பெரிய கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். ருவான்வெல்ல கண்ணத்தோட்ட பகுதியின் ரப்பர் தொழிற்சாலை ஒன்று இன்று தீக்கிரையானது. கண்ணத்தோட்டை மெதகந்த பகுதியில் உள்ள ரப்பர் தொழிற்சாலையை இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளது. இன்று பிற்பகல் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. பிரதேச மக்களும் போலீசாரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் தொழிற்சாலைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக ருவான்வெல்ல போலீசார் தெரிவித்தனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் அடையாள பணி பகிஷ்கரிப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 2 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்ட இந்த அடையாள பணி பகிஷ்கரிப்பில் யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள், தாதியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும் பங்கேற்றிருந்தனர். இந்த காலப்பகுதியில் அவசர சிகிச்சை பிரிவு தவிர்ந்த ஏனைய அனைத்து சேவைகளும் இடம்பெறவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். யாழ் போதனா வைத்தியசாலையின் தாதியர்கள் தொடர்பில் இணையதளங்களில் வெளியிடப்பட்ட பொய்யான செய்திகளை கண்டிக்கும் வகையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. வைத்தியசாலையின் தாதியர்கள் தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வழங்கியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. பிழையான செய்தியை வழங்கிய நபரை இனங்கண்டு அவரை சட்ட நடவடிக்கை எடுக்கும் வரை எங்களோட போராட்டம் இவ்வாறான அடிக்கடியான போராட்டங்கள் நடைபெற காத்திருக்கின்றன. செய்தியை உண்மைத்தன்மையை வெளியிட்ட அனைத்து பொறுப்புள்ள ஊடகங்கள் அனைவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பில், தாதியர் சமூகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக அங்கே வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃபையும் ஒரு பிழையான கோணத்தில் எழுதி அது அவை என்ன மன உளைச்சலை உருவாக்கி அதை ஒழுங்காக வேலை செய்யாமல் பண்ணி இது கடைசியாக பேஷண்ட்ஸுக்கு தான் பாதிப்பை கொண்டு வரும். புத்தளம் கல்பெட்டி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்பெட்டி சனசிபுர கிராமத்தில் விளையாட்டு மைதான காணியை மீட்டுத் தருமாறு கோரி 2வது நாளாகவும் பிரதேச மக்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மைதானத்திற்குரிய அரச காணியை புத்தளம் மாவட்ட காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினர் கையகப்படுத்தி தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஹோட்டல் அமைப்பதற்கு வழங்க உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றஞ்சாட்டினர்.
மன்னார் மனித புதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு துண்டுகளின் சில மாதிரிகள் அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மேலும் சில இரும்பு துண்டுகளை எதிர்காலத்தில் அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப உள்ளதாக அகழ்வு பணிகளுக்கு பொறுப்பான சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை மனித புதைகுழியில் 139வது நாளாகவும் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கார்பன் பரிசோதனை அறிக்கையை நாம் எதிர்பார்த்துள்ளோம். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நாம் மாதிரிகளை அனுப்பி வைத்திருந்தோம். 2 வாரங்களுக்குள் அந்த அறிக்கை எமக்கு கிடைக்கும் என எண்ணுகின்றோம். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் ஊடாக 312 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 26 எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடையது எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ரத்னபுரியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் ரத்னபுரி செய்தியாளர் ருச்சிர அபேமானவின் இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெற்றன. ருச்சிர அபேமானவின் இறுதிக் கிரியைகள் நடைபெற முன்னர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அனுதாப செய்திகள் வாசிக்கப்பட்டன. பின்னர் லேல்லோ பிட்டிய பெருண்டுவ பிரதேசத்தில் உள்ள குடும்ப மயானத்தில் இறுதிக் கிரியைகள் நடைபெற்றன. காலஞ்சென்ற 47 வயதான ருச்சிர அபேமான 2 பிள்ளைகளின் தந்தையாவார். நாட்டில் சமாதானத்தை வலியுறுத்தி மன்னாரிலிருந்து அனுராதபுரம் வரை வீதியில் உருண்டு செல்லும் பயணம் ஒன்றை தனிநபர் ஒருவர் முன்னெடுத்துள்ளார். மன்னார் தள்ளாடி சந்தையில் நேற்று இந்த பயணம் ஆரம்பமானது. மன்னார் நானாட்டான் பகுதியை சேர்ந்த 38 வயதான கிருஷ்ணன் டயஸ் என்பவரே இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளார். நாட்டில் சமாதானம் மற்றும் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மன்னாரிலிருந்து அனுராதபுரம் வரை சுமார் 160 கிலோமீட்டர் உருண்டு பயணிப்பதே இவரின் எதிர்பார்ப்பாகும். இலங்கையில் இருக்க எல்லா மக்களும் சந்தோஷமாகவும் சமாதானமாக இருக்கணும்னு நினச்சி இது செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை, வழியில் போகிற மக்கள் கூட வந்து உதவி செய்கிறாங்க, பாய் எடுத்து போட்டு உதவி செய்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் 5 கிலோமீட்டர் இல்லைன்னா 4 கிலோமீட்டர் முடிஞ்ச வரைக்கும் 5 கிலோமீட்டர் முடிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பின்னிரவு செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.